இன்னைக்கு வந்து நல்ல சொக்கையா இருக்கு, சாப்பிட சாப்பிட சாப்பிட்டு கொண்டே இருக்கு. எப்பவுமே சொல்லுவாங்க அந்த சாப்பாடுல வந்து இந்த கருவேப்பிலை வாழைக்காய் சாம்பார் கண்டிப்பா செய்வோம். மாங்காய் இன்னைக்கு இந்த கறியோட ஸ்பெஷல் வந்து புட்டுக்கு புரிஞ்சதுங்க. பொரியல் புட்டு ரெடி ஆயிட்டு இப்போ நம்ம வைப்போம். இங்கால வந்து குழம்புக்கு வந்து மாங்காய் அள்ளி போட்டிருக்கேன். வாழ்த்துக்கள் விவசாயினி. என்னக்கா கேட்க 2 வகையான சாப்பாடையும் என்னோட குடி பிடிக்க போறேன். தம்பி கோழி கொஞ்சம் பிடிச்சிட்டு அச்சா. வெல்கம் டு ஜெலி பிளாக். நான் உங்கள் சார் நிற்கிறேன்னு சொன்னா எங்களோட கிச்சனுக்கு தான் நிற்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஆகஸ்ட் 2 சாட்டர்டே. இன்றைய தினம் என்னுடைய காணொலியாக பாத்தீங்கன்னு சொன்னா குக்கிங் காணொலி தான் அமைய போதும். நல்ல ஒரு சூப்பரான குக்கிங் காணொலி. எதற்கான சொன்னா இன்றைய தினம் வந்து முதியோர்களுக்கு அப்புறம் வந்து ஆரோக்கியத்தை விரும்புறதானவர்களுக்கு எல்லாருக்குமா பிடிச்சதான ஒரு காணொலியாக இருக்க போது. இதற்கான சொன்னா என்னுடைய சமையல் அப்படியா இருக்க போது அது எல்லாத்தையுமே எங்கால ஒழுங்கு பண்ணி வச்சுட்டு சோறு போட்டு குத்தரிசி சோறு சமைச்சு கொண்டிருப்பேன். அப்ப இன்றைக்கு வந்து நல்லொரு ஹெல்த்தியான லஞ்சு அமைய போது. அதுலேயும் வந்து நான் நீண்ட நாட்களாக மிஸ் பண்ணினான ஒரு பாரம்பரிய உணவை வந்து நானே என்னுடைய கைப்பக்குவத்தில் சமைச்சு சாப்பிட போறேன். இந்த மாதிரியான சம்பவங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தினமும் ஆகஸ்ட் 2 யாரெல்லாம் பிறந்த நாட்கள் எதிர்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த தின நல்வாழ்த்துக்கள். எப்பவுமே சுகபல ஆரோக்கியத்தோட சமாதானமாக சந்தோஷமா இருக்கும் என்று சொல்லி வாழ்த்திக்கொண்டு ஸ்பெஷல் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா யாருடைய பர்த்டேன்னு சொன்னா ரொசாயினியோட பர்த்டே. அப்ப ரொசாயினிக்கு வந்து நான் என்னுடைய இனிய பிறந்த தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்றேன். ரொசாயினி எப்பவுமே நீங்க சமாதானமாக சந்தோஷமாக நல்லா இருக்கும் என்று சொல்லி வாழ்த்திக்கொண்டு இன்றைய தினம் என்னுடைய சூப்பரான காணொலிக்குள்ள போகலாம் வாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா பனங்களை தனியாக இந்த முறை பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க பனைமரத்துல உள்ளதான பயன் குறிப்பாக வந்து பனங்கிழங்கா இருக்கலாம், பனம்பழமா இருக்கலாம், வடிவா நாங்க அந்த சீசனுக்கு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டோம். முதல் தடவையாக நாங்கள் பனங்காய் பிரியாணி சுட்டதை நீங்க சூழக்கிலேயே பார்த்துருப்பீங்க. அது சுட்டுட்டு பொதுவா எல்லாருக்குமே கொடுத்துனாங்க. அப்ப கிளியப்பாக்கு நல்ல விருப்பம். சரி அடுத்த கட்டமா எப்ப சொல்லலாம்னு சொன்னா கிளியப்பாங்க பர்த்டேக்கும் ஒரு பிடிச்சதான்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டு அப்புறமா வந்து நாங்களே வச்சு சாப்பிட்டது. இப்ப காலை சாப்பாடா 2 நாளா இதுதான் போய்கொண்டே இருக்குது. இன்னைக்கு வந்து நல்ல சொப்டா இருக்கு, சாப்பிட சாப்பிட சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம், அவ்வளவு டேஸ்ட். இந்த முறை வந்து பனம்பழம் உண்மையா என்ன சொல்றேன்னு சொன்னா மருந்து அடிக்காத பழம் என்று சொன்னா பனம்பழம். இது மாதிரி இன்னும் சீசன் கொஞ்சம் லேட்டா தான் வந்திருக்குது. இன்னொரு உணவு இருக்கலாம் அந்தந்த சீசனுக்கு வரைக்கும் நாங்களும் வந்து அங்க உடம்புல செலுத்திடணும். என்ன சொன்னது நீங்க மேலதான் கிடைக்குமோ இல்ல. அப்ப கண்டிப்பாக நல்லொரு சத்து நிறைந்ததான பழம் எனக்கு இதை வந்து நீங்க வடிவா இந்த சீசனுக்கு இதை வந்து நீங்க என்ன சொல்ற பனங்காய் சுட்டு சாப்பிடுங்க. பனங்காயில என்ன சொல்றது பினாட்டு செய்யலாம், பனம்பூட்டு அந்த மாதிரி எல்லாம் செய்யலாம். பனம்பழம் தேவைப்படுறது வேண்டாம் கண்டிப்பா சொல்லுங்க. சிறியங்களை விட்டு நேற்றைய தினமே எல்லா வேலையுமே சுவாசம் வந்து பினிஷ் பண்ணிட்டேன். அப்ப அதுக்கு முந்தினா எங்களை விசேஷ கலவிட்ட காலையில பார்த்துட்டு நாங்க பனங்காய் சுட்டு சாப்பிட்டது அவங்களுக்கு முடிச்சிருக்கோன்னு சொன்னோம்னா நல்ல பெரிய பெரிய பனங்காய் எல்லாம் கொண்டு போய் அவர்களுக்கும் கொடுத்து அவர்களும் சுட்டு சாப்பிட்டேன். இது கொண்டு வந்து நீங்களும் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா கண்டிப்பா சொல்லுங்க. என்ன செய்யிருக்கு மட்டும் நல்லதானே செய்வோம். நாங்கள் சாப்பிடுற மாதிரி நீங்களும் சாப்பிடணும். அதுக்கு தான் இப்போ அவர்களுமே சொல்லிட்டு இருக்கிறேன். நான் பனம்பழம் தேவைன்னு நீங்க சொன்னா நாங்க எடுத்து வச்சு தருவோம், சுட்டு சாப்பிடுங்க. நாங்களும் இப்போ அதாவது அனுப்பியாக்காக சுட்டுட்டு எல்லாருக்கும் நான் தான் எடுத்து கொடுத்து கொண்டு இருக்கேன். கண்டிப்பா வந்து சொன்னோன்னு பனங்காய் சாப்பிட இன்றைக்கும் காலையில எங்களோட சாப்பாடு இதுதான் பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே. அப்ப இங்க நம்ம சாப்பிட்டு நல்ல டேஸ்டா இருக்கு.
கிழங்காய் சிறப்பு புட்டு போட்டு வச்சு வச்சு சாப்பிடத்தான் டேஸ்டா இருக்கும். உடனே சாப்பிட்டாலும் அதுதான் முடிவா சாப்பிட்டாச்சு. ஓகே, வந்து நம்ம உணவே மருந்து. உண்மைக்குமே எங்களுடைய நாளாந்த உணவுல நாங்கள் ஏற்றுக்கொள்ற உணவால் தான் எங்களோட உடல் ஆரோக்கியமே தங்கி இருக்குது. சரியோ? அப்ப அதனால இன்றைக்கு நல்ல புத்தரிசி சோறு போட்டுட்டு அந்த ஸ்கூல்ல சமைச்சு கொண்டிருக்கேன். அதுக்கப்புறமா பாருங்க, இப்ப அதாவது சுவாசம் இங்கதான் நிக்கிறேன். அப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஒரு விருப்பத்தோட நல்ல ஒரு மச்ச சமையல் சமைக்கிறேன். இதுல நிறைய வகை வகையா எல்லாம் வச்சிருக்கேன். நான் விரும்பி இன்னைக்கு சாப்பிட போறது ஒன்றுதான். அதையும் பார்ப்பாங்கோ. பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நாட்களாக நான் ஒரு சாப்பாட்டை மிஸ் பண்ணியிருந்தேன். அப்ப இங்கே சனிக்கிழமை சுவாசிச்சோன்னா போயிட்டு நல்ல கரவலை மீனா வேண்டி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா நான் இங்கே பாருங்க வேண்டியதுன்னா எனக்கு புட்டை வைக்கிறக்கா நல்ல ஒடியல் எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு ஒடியல் புட்டோட நல்ல ஒரு கரவலை மீன் குழம்பு வச்சுதான் நான் சாப்பிட போறேன். பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எல்லாம் என்ன சமைச்சு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு மேங்கோ கண்டிப்பா உங்களுடைய நாளாந்த ஒரு சமையல்ல நீங்க இல வகையை பயன்படுத்துங்க. அதுலயே கருவேப்பிலை சேருங்க எல்லாம் உண்மைக்குமே நல்லது. நேற்று தினம் கூட கிளியப்பான பர்த்டேக்கு ஆன ஒரு தங்காவாக்கு எத்தனையோ வயசு குறைவு. அப்ப அவங்களோட விருப்பத்துக்கு கம்மியத்தான் பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு கரையக்குள்ள வச்சிருக்கேன். ஷேருக்கு அவங்களோட முடிவு வேற நல்லா இருக்கு. நீங்க ஏன் நடுகளும் இப்படி ஒரு கொண்ட போட்டுன்னா உங்களோட முடியில அழகு எதிரி உங்களுக்கு இந்த முடியில அக்கறை இல்ல நாடி அக்கறை இல்லைன்னு சொன்னோம்னா தான் அந்த முடியில தன்மையா அப்படித்தான என்னன்னு சொன்னா ஒரு ஸ்லிம்மான முடி உங்களுக்கு இவ்வளவு அழகான முடியா இருக்கு. அது எப்படி சொன்னா நான் சொன்னேன். அப்படின்னா உண்மைக்குமே நான் ரெகுலரா என்னுடைய சாப்பாடுல எல்லா வகை எடுத்துக்கொள்ளும். அது மட்டும் இல்லாம கருவேப்பிலைன்னு நல்லா சேர்ப்பேன். கருவேப்பிலை முடிக்கு அவ்வளோ நல்லமன்னு சொல்லிட்டு இயன்ற அளவு அப்படி செஞ்சுட்டு நல்ல முடியா வெறுப்பா சொன்னா நீங்க முடிய குலைச்சி விடுமோ உன முடிய அழகுன்னு சொல்லிட்டு தங்களோட ஒரு விருப்பத்துக்கா ஒரு வேண்டுகோளுக்கா நான் கொஞ்ச நேரம் இந்த முடியோட பிறகு சமையல் பகுதிக்கு போயிட்டு பழையபடி கொண்ட அப்படிதான் சரி. ஓகே, இன்னைக்கு என்னென்ன சூப்பரான சமையல் பார்ப்போமாங்களோ. நீங்க சொன்னா ஒடியல் எடுத்து வச்சுக்கேன். எனக்கு ஒடியல் புட்டுக்கு அப்புறமா நல்ல கரவலை சூடை இருக்குது. அதையும் பொரிக்கலுக்கு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா முரல் மீன். இப்ப இதுல கிட்டத்தட்ட 2 கிலோ முரல் மீன் கிட்ட இருக்குது. எனக்கு 3 நாள் கிட்ட பயன்படுத்தலாம். ஆனா இன்றைக்கு ஃப்ரெஷ்ஷா நல்ல ஒரு முரல் மீன்ல குழம்பு வைக்க போறேன். அப்புறம் இங்கால சுவாசம் கீரை அதெல்லாம் பண்ணிக்கு வச்சிருக்குன்னு. பட் இன்னைக்கு சமைக்க போறது இல்ல. அதே நேரம் இங்கால பாருங்க, இதுவும் ஸ்பெஷலி வாழைக்காய் அப்புறம் சமையல் தேவையான எல்லாம் இருக்கு. எல்லாரையும் இருக்கு. அதுவும் இந்த சமைக்க போறது இல்ல. இங்கால பீட்ரூட் எடுத்து வச்சிருக்கேன். பீட்ரூட் சமையல் பாத்தீங்கன்னு சொன்னா கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் பாத்தீங்களா. ஓகே, அப்ப இங்க சமையலுக்கு தேவையான தேங்காய் எல்லாம் திருவி சமையலுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னு சொன்னா நான் நிறைய நாட்களாக மிஸ் பண்ணது இந்த ஒடியல் புட்டு மீன் குழம்பும். அப்ப அதனால அதை எனக்கு சமைச்சு சாப்பிட போறேன். அதே நேரம் இவர்களுக்கு நல்ல ஒரு சத்தான ஒரு கருவேப்பிலை வாழைக்காய் சமையல் செய்து கொடுக்க போறோம். இது நாங்க கிளிநொச்சியில அந்த பக்க பராமரிப்பு நிலையத்துக்குன்னு சொல்லிட்டு போகும்போது அங்க எப்பவுமே சொல்லுவாங்க அந்த சாப்பாடுல இந்த கருவேப்பிலை வாழைக்காய் சம்பல் கண்டிப்பா செய்வோம்னு சொல்லிட்டு. எதற்காக சொன்னா ஒரு சில பேர் அவங்களுக்கு சொன்னாலும் அது புரியாத இருப்பவர்களுக்கு கருவேப்பிலையா சாப்பாட்டுக்கு போட்டு எடுத்து வீசுறாங்க. அப்ப இப்படி செஞ்சு கொடுக்கறது. அது மட்டும் இல்லாம இந்த சம்பல் நல்ல ஒரு டேஸ்ட். இன்னைக்கு ஸ்பெஷல் என்னுடைய சமையல்ல இந்த வாழைக்காய் கருவேப்பிலை சம்பல் தான் என்னென்ன சீர்வர்கள் எல்லாம் போட்டு அப்படி செய்யப்படும் சொல்லிட்டு பாருங்க. கண்டிப்பா நீங்களும் இப்படி செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொன்னா வாழைக்காய் உடம்புக்கு நல்லது. சரிதான், உடம்ப சுத்தப்படுத்தணும். வாழைக்காய்க்குள்ள ஒவ்வொரு பயனுமே அப்படித்தான். மற்றது இந்த சம்பளுக்கு எண்ணெல்லாம் போட்டு இது செய்ய போறோம்னு சொல்லிட்டு இந்த ரெசிபியும் கண்டிப்பா நீங்க பாருங்க. பார்த்துட்டு இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக இது நான் சமைக்க போறதான சமையல் வகையிலையும் பார்த்துருப்பீங்க. அடுத்த கட்டமா நான் என்னுடைய சமையலுக்கு போகும்போது பார்க்க வாசனா வெள்ளெல்லாம் எடுத்து போயிடுவாரு. ஏதோ கிச்சனுக்கு அவருக்கு தெரியும் வகை வகையா சத்தானா சமைச்சு வைப்பான்ட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா சிலது சொல்ல மாட்டேன். சில நேரம் சிலது கேட்பேன். இப்ப நான் மாங்காய் நான் சொல்லியிருக்கேன். மாங்காய் போட்டு கருவேல முரல் மீன்ல நல்லா குழம்பு வைக்க போறோம். இன்னைக்கு இந்த மாங்காய் போட்டு இப்படி குழம்பு வைக்கிறது நிறுத்தி உங்களோட எல்லாம் பகிர்ந்து கொள்ளப்போம். கண்டிப்பாக என்னுடைய இந்திய சமையல் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன். வடிவா தொடர்ச்சியா பாருங்க. சூப்பரான ஒரு ஆரோக்கியமான சமையல்.
எல்லாமே சமையலை இப்படியெல்லாம் ஒழுங்குபடுத்திங்க நீங்களே பார்த்துருப்பீங்க. அதே நேரம் வந்து சமையல்ல வந்து சொல்லுவாங்க நல்ல ஒரு விக்கிரம் இல்லாத சாப்பாடு சமையல் இருக்கான்னு சொன்னா நான் எப்பவுமே வந்து செய்யறதான் சொல்லுவேன். எதுக்கான்னு சொன்னோமே என்னுடைய சமையல்ல வந்து இப்போ டீ எடுத்துக்கொண்டாலும் கண்டிப்பாக இஞ்சி ஏலக்காய் இருக்கு. மேட்ரிஸ் இஞ்சி எல்லா டைம் இருந்தா கூட ஏலக்காய் போட்டு தான் நான் டீ வைப்பேன். பிளேன் டீ மாதிரி ஒரு சேர்வ மாதிரி சமையல் எடுத்துக்கொண்டா கண்டிப்பாக அதுக்குரிய சீரகம், சின்ன சீரகம், கடுகு, பெருஞ்சீரகம், வெந்தயம், உள்ளி எதுவுமே இந்த சமையல்ல குறையக்கூடாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மிளகும் முடிஞ்சது. அப்ப நான் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே வேண்டிட்டேன். இது எல்லாமே பஞ்சாயத்துல இருந்தால்தான் நான் ஒரு நேர்த்தியான ஒரு சமையலை வந்து மேற்கொள்வேன். கண்டிப்பா வந்து நாங்கள் அந்த வாய் ருசிக்காக ரசம் சுவையோ அல்லது அந்த சூப் கட்டியோ ஏதாவது ஒரு சுவை ஊட்டிகளை போட்டு அதை தூள் வகையை சேர்த்து அதனால வந்து என்ன சொல்றோம் வாய்க்கு இதமாயிருக்கு. இருந்தாலும் வந்து ஒரு ஆரோக்கியமான சுவை என்று சொன்னா இதுதான். இது இந்த சீரகைகளோடு நாங்கள் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துன்னு சொன்னா சாப்பாடு வந்து நல்ல பிரமாதமாக இருக்கும். ஹெல்த்தியான சாப்பாடாக இருக்கும். ஹெல்த்தியான சமையலை தான் சொல்றது ஆரோக்கியமான சமையல். சும்மா வாய் ருசிக்காக சூளையும் சுவை ருசியை சேர்த்து போட்டு அதை வந்து ஆரோக்கியமான சமையல் என்று சொல்லிடுறாங்க. மிளகு, வெந்தயம், பெருஞ்சீரகம், கடுகு, சின்ன சீரகம், உள்ளி இவ்வளவு வந்து என்னுடைய சமையல்ல எப்பவுமே இருக்கு. இந்த சமையல்ல சீர்வகையே இதுதான். இது இல்லாட்ட நான் சமைக்கவே போவேன். அவ்வளவு கண்டிப்பா இப்படியான எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளும். நான் 3 வாழைக்காய் வச்சிருந்தேன். அதில் 2 பொரிக்க எடுத்துட்டேன். ஒன்றுதான் சம்பல் சேர்க்கணும். ஏன்னா நான் வந்து முழுக்க இந்த தினம் பொரியல் புட்டு மீன் முழங்கு தான் சாப்பிட்றப்போ நான் சப்போட்டா எதுவும் எடுக்கவே மாட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் இதுவும் செய்யறதுனால ஃபர்ஸ்ட் நான் 3 செஞ்சு பார்ப்போம். அப்போ வாழைக்காய் சம்பலுக்கு நான் எடுத்துருக்க பொருளைக்காரங்க வாழைக்காய் கருவேப்பிலை சம்பலுக்கு வாழைக்காய், கருவேப்பிலை, அப்புறம் வந்து பச்சை மிளகாய், உள்ளி, அதே வந்து சின்ன வெங்காயம், தேசிக்காய் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்றது கொஞ்சம் சின்ன சீரகம். ஓகே, இவ்வளவுதான் இந்த வாழைக்காய் கருவேப்பிலை சம்பலுக்கு தேவையானது. இப்போ இந்த வாழைக்காயை நாங்கள் கொஞ்சம் உப்பு போட்டு அவிக்க போகிறோம். அவிச்சிட்டு தான் அந்த கருவேப்பிலை அரைச்சிட்டு சாப்பிட்றது. வாழைக்காய் இப்போ நாங்கள் அவிக்க போகிறோம். இங்கால பார்த்தா வாழைக்காய் அவியுது. அதே நேரம் வந்து இங்கால பீட்ரூட் கறி மாங்காய். இன்னைக்கு இந்த கரையில ஸ்பெஷலே வந்து மாங்காய். இந்த ஒடியல் புட்டுக்கும் இன்னைக்கு மாங்காய், அதாவது குழம்புக்காக மாங்காயை எடுத்து தான் சாப்பிடலாம் ஸ்பெஷல். இது எல்லாமே நல்லா படங்கள். ஓகே, இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டுது. இங்கால வந்து மீன் குழம்புக்கு வந்து குழம்பு நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது. நல்லா கொதிச்ச அப்புறம் தான் நான் வந்து
மீன் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் கொதிச்சுட்டுது. இப்போ நாங்கள் வாழைக்காய் பொரியலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உடியல் புட்டுக்கு புளிஞ்ச தேங்காய் தான் போடுறது. இப்போ புளிஞ்ச தேங்காய் எடுத்து வச்சுக்கேன். மா குழச்சாச்சு. உடியல் புட்டுக்கு புளிஞ்ச தேங்காய் ஒடியல் புட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டி ஒடியல் புட்டு ரெடி ஆயிட்டு. இப்போ நம்ம இப்போ இங்கே மாங்காய் போட்ட மீன் குழம்பு கொதந்து கொதிச்சுக்கொண்டு இருக்கு. பாப்போம் ஒடியல் புட்டை. வா சூப்பர் அம்மா, வாசனை தூக்குது. ஒடியல் புட்டு வாசனை. ஒடியல் புட்டும் அவிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய சமையலில் முடிவு கட்டத்துக்கு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய சமையல் முடிஞ்சது பாருங்க. கமகம வாசனையோட ஒடியல் புட்டும் சூப்பரான. இன்னைக்கு நான் சமைச்சதான என்னுடைய சாட்டர்டே ஸ்பெஷல் சமையலை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சமைக்கும் போது ஒரு முடிவில் இருந்தேன். இப்போ என்னுடைய முடிவு மாறிட்டு மக்களே. அது இதற்காக அந்த முடிவை மாற்ற வச்சதுன்னு சொன்னா இந்த ஒரு சம்பல் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கருவேப்பிலை வாழைக்காய் சம்பல் தான் என்னோட முடிவை மாத்தினது. சரியோ, அது என்ன முடிவுன்னு சொல்லிட்டு பாப்போம். ஆறுதலாக இன்றைக்கு என்ன சூப்பரான சமையல்னு சொல்லிட்டு பாப்போம். என்னெல்லாம் சமைச்சு வச்சு சோறு பாருங்க, குத்தரிசி சோறு சமைச்சு வச்சுக்கேன். அப்படியே பீட்ரூட் கறி, அப்படியே கட்டவேலை சீலா மீன் குழம்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாங்காய் எல்லாம் போட்டு வதக்கி வச்சதான மீன் குழம்பு. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒடியல் புட்டு, அப்படியே சூட மீன் பொரியல், வாழைக்காய் பொரியல், அப்படியே ஸ்பெஷலி கருவேப்பிலை வாழைக்காய் சம்பல். எங்கால வாழைப்பழம் இருக்குது. ஓகே பார்த்தீங்களா? இந்த சம்பளம் தான் இன்றைய தினம் என்னைய உங்களை பாருங்க 2 பிளேட் இருக்கு மக்களே. 2 பிளேட் எதற்கான்னு சொன்னா இன்னைக்கு 2 கோப்பா ஃபுல்லா நான் சாப்பிட போறேன். அதாவது இந்த முடிவே இந்த வாழைக்காய் சம்பலே மாத்திட்டுது. பாத்தீங்களா? இன்னைக்கு சூப்பரான சமையல் சமைச்சு வச்சிருக்கேன். இப்ப நான் சாப்பிட போறேன். பசியா அப்படி பசியா இருக்கு. பாத்தீங்களா? இது எங்களுடைய பாரம்பரிய உணவு. கண்டிப்பா இப்போ நாங்களதான் மறக்க கூடாது. அவ்வளவு உடம்புக்கு நல்லம். இதை இன்னைக்கு நான் நல்ல வடிவா ருசிச்சு சாப்பிட போறேன். இந்த குழம்பிலேயே ஸ்பெஷல் மாங்காய் போட்டேன். மாங்காயை ஒட்டியல் புட்டோட குழைச்சு சாப்பிட வேற லெவல் டேஸ்டா இருக்கு. இந்த 2ஐயும் நான் நல்ல சூப்பரா ரசிச்சு சாப்பிட போறேன் மக்களே. பாத்தீங்களா? இந்த சம்பல்லாம் என்ன இந்த சோறுன்னு சாப்பிட பண்ணி வச்சது. அதே நேரம் பாருங்க மீன் குழம்புக்கு மாங்காய் அள்ளி போட்டிருக்கேன். அப்படியே குழைச்சி சாப்பிட்றக்கா. இப்ப எல்லாமே நல்ல சூடா இருக்கு. ஃபர்ஸ்ட் நாங்க சாப்பிடுவோம். 2 வகையான சாப்பாடே நல்ல புளி குடிக்க போறேன். உண்மைக்குமே ஒவ்வொரு சாப்பாடும் அப்படி வாசனையா இருக்குது. அதோட நான் என்ன சொன்னா ஒரு வாட்டி சாப்பிட்டா இடையில எல்லாம் சாப்பிட மாட்டேன். இந்த சம்பல் தான் நேரம் என்னைய
சோறும் சாப்பிட வேண்டிய வச்ச பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த விதமான இந்த சாப்பாட்டை அதாவது உடிகள் புட்டு பாருங்க சூப்பராக இருக்குது. அப்படியே மாங்காயோட குழம்பும் மாங்காயும் சேர்த்து அப்பா வேற லெவல் டேஸ்ட். அப்பா என்னுடைய ரசனை உண்மையை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே. சொன்னா பாருங்க அப்பா இந்த சாப்பாடு ருசியிலே என்ன அறியாமையே சிரிப்பு வருது. அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கு. இந்த மாங்காய் பாருங்க இப்படி அரைஞ்சிருக்கு, தக்காளி குழம்பு ஒரே போட்டுது. அது அப்படியே இந்த குழம்பு புட்டும் சேர்த்து அப்படியே குழச்சி குழச்சி சாப்பிட்டா வேற லெவல் டேஸ்ட். என்ன ஒரு சுவை மீன் குழம்பு முடிய புட்டும். வேற லெவல் சாப்பாடு. அதிகமாக சொன்னா மீன் வந்து உட்டன் கெடவில மீன் அப்படி அதுவும் ஒரு டேஸ்டை கொடுக்குது. அதோட மீன் குழம்புக்கு எப்பவுமே மாங்காய் போட்டு சாப்பிட்டு பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கு. குழம்பு மாங்காய் உடைய புட்டு சேர்த்து சேர்த்து இந்த வீடியோ கிளியப்பா பார்த்துட்டு நாளைக்கு ஓடி வரப்ப அந்த எனக்கும் நாளைக்கு ஒடியல் புட்டு மீன் குழம்பு வச்சுட்டாங்க. இன்னொரு டேஸ்ட். பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க எஞ்சால புட்டுக்கு வந்து கறி இல்லை, இவர் அப்படியே வைப்போம். இந்த கறி தான் மட்டும் நல்லா குழச்சி சாப்பிடணும். அடுத்த வந்து பாருங்க இந்த சம்பல், இந்த சம்பலோட சோறும் எதற்கான சொன்னா அந்த சம்பலை செஞ்சு போட்டு புளியெல்லாம் போட்டுட்டு இப்படி வாயில வச்சு அப்பா இன்னொரு டேஸ்டா இருந்த. அப்பா நினைச்சேன் புத்தரிசி சோறுக்கு சூப்பரா தான் இருக்கு. ஒவ்வொரு சாப்பாடும் இன்றைக்கு அமல்தான். இந்த ஒரு சம்பலே இந்த சோறுக்கான அவ்வளவு ஒரு டேஸ்டியா இருக்கு. கரைவில சூட மீன் பொரியல். உண்மைக்குமே இந்த சாப்பாடு ஒரு லெவல். இந்த சம்பல் பித்தரிசி சோறுக்கு இன்னும் நல்லா இருக்கும். பாருங்க பீட்ரூட் கறியும் நான் தொடவே இல்லை, சம்பல் ஒரே குழச்சி சாப்பிடுறேன். நல்ல டேஸ்ட். பொரியல் மீன் பீட்ரூட் எதுவுமே தொடையில மக்களே பாருங்க சம்பலோடய குழச்சி சாப்பிடலாம். பாத்தீங்கன்னா கருவேப்பிலையை எப்படியெல்லாம் வகை வகையா பயன்படுத்தி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வாழைக்காயும் கருவேப்பிலைன்னு சொன்னோன்னா ஒரு சில பேர் வாழைக்காயும் கருவேப்பிலை உண்மையா டேஸ்டியா இருக்குமான்னு நினைப்பீங்க. பொய்யே சொல்லல, உண்மையாதான் சொல்றேன். அவ்வளவு ஒரு டேஸ்டியா இருக்குது. இந்த ஒரு சம்பலே இந்த ஒரு சோறுக்கு சாப்பிடலாம், அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்குது. நல்ல சத்துன்னு வரைய சம்பல் போட்ட சேர்வையிலையும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா வந்து உண்மைக்குமே சொல்றேன், நீங்க அப்படி செஞ்சு சாப்பிடுங்க.
பார்த்தீங்களா இந்த பீட்ரூட் கறியே எனக்கு கிடைக்கிற அளவுக்கு இந்த சம்பல் அவ்வளவு டேஸ்ட்டு பார்க்குற நீங்கள் நினைக்கலாமே நான் சார் பீட்ரூட்டை தவத்தி விட்டேன்னு சொல்லிட்டு சாப்பாடு பிளேட்லேருந்து போட்டால் நான் வந்து அளவாகத்தான் போடுவேன் ஒரு கட்டமாக சாப்பிடாண்டு எதையுமே கழிக்க மாட்டேன் மீன் முள்ளு கழிப்பேன் ராத்திரியில் வேறு இழந்தவங்களுக்கு காரணம் நானே முதல்ல சமைச்சு நானே சாப்பிடுவேன் அதுக்கப்புறமா தான் நான் கொடுப்பேன் பாருங்க இந்த பிளேட் காலி அப்படி எங்கால குழம்பும் மறுபடியும் மாங்காய் எல்லாம் போட்டு இதையும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு சரி மாவு நல்ல பழமான வந்துருக்கு கூடுதலாக ஒடியல் புட்டுன்னு சொன்னாங்க புத்தரிசி சோறோட ஒடியல் புட்டை போட்டு அப்படியே குழம்பு ஊற்றி புட்டும் சோறு மக்களவே தான் குழப்பி சாப்பிடுவாங்க எனக்கு வந்து அப்படி இல்லை மீன் குழம்புன்னு சொன்னால் அதில் ஒடியல் புட்டு மட்டும்தான் சரியா குழச்சி சாப்பிடணும் சோறு அதில் தான் வந்து சேர்க்க மாட்டேன் அதுக்காக தான் இந்த இதை கூட பார்த்துருப்பீங்க 2 பிளேட்டையாக போட்டு சாப்பிட்டேன் ஒடியல் புட்டுக்கு இன்னும் சுவை சேர்த்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மாங்காய் போட்டு வதக்கி வச்சதோன்னா சீலா மீன் குழம்பு பார்த்தீங்களா பார்த்தீங்களா 2 பிளேட்ல வடிவா சாப்பிட்டு ஃபைனல் தான் வந்து தண்ணி குடிச்சுன்னா என்ன அதெல்லாம் வடிவா சாப்பிட பண்ணாங்க தண்ணியும் குடிச்சா அப்புறம் சரியான முட்டையா இருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா கறியோட டேஸ்ட்டுக்கு 2 இஞ்சாலம் வந்து ஒடியல் புட்டு மீன் குழம்பு கறியோட டேஸ்ட்டுக்கு அதே மாவுலாம் சாப்பிட்டு அதை வந்து வாழைக்காய் சம்பல் அதாவது கருவேப்பிலை வாழைக்காய் சம்பல் அதுவும் வாயில நல்ல ஒரு சுவையா சுண்டிச்சு 2யுமே அப்படியே ஒன்று மிச்சம் வைக்காம வடிவா சாப்பிட்டு உண்மைக்குமே நல்ல ஒரு திருப்தியான சாப்பாடு நாங்க எப்படி வந்து விரும்பி அதாவது வந்து விரும்பி சமைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வயிறார சாப்பிட்டேன் மனசு சந்தோஷப்பட்டு உண்மைக்குமே வயிறார சாப்பிட்டேன் நல்ல ஒரு சத்தான சாப்பாடு அதான் மறுபடியும் சொல்றேன் ஓகே மக்களே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போறேன் காரணம் என்னன்னு சொன்னா சாப்பாட்டுக்கு வெயிட்டிங் வந்துட்டுனா அங்க 2 சாப்பாடு முடிஞ்சதோ அப்ப நான் இதை சாப்பிட்டு பிளேட்டு இருந்து காலியார பார்த்து அப்புறம் நீங்க எப்படி இப்படி இப்படி கேட்பீங்க பாருங்க இப்படி முடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படித்தான் சாப்பிட போறீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வாரு ஓகே மக்களே பாவம் நான் வடிவாதி சாப்பிட்டு நினைக்கிறது அவையும் பசிக்கிட்டாதான் வந்து வாசல் சுவாஸ் பசி என்னமோ சமையல் முடிஞ்சோன்னு சொல்லி கேட்டேன் சமையல் முடிஞ்சது நம்ம பிளேட்டு காலி நீங்களும் எப்படி சாப்பிட போறீங்க நானும் பார்க்கதான் போறேன் உண்மைக்குமே இன்றைய பொழுது வந்து நல்ல ஒரு சமையல் சாப்பாடோட வந்து சூப்பரா முடிஞ்சிருக்குது இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்ள போறேன் நீங்களும் இப்படி சமைச்சு சாப்பிடுங்க இதுல வந்து பாரம்பரிய சமையல் அதே வந்து சத்தான சமையல் எல்லாமே இருக்குது
ரெகுலரா உங்களோட சமையலையும் இப்படியா பயன்படுத்திக்கணும்னு சொன்னா நல்ல ஒரு ஹெல்த்தி லைஃப் நிச்சயம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போற. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுவரை உங்களிடம் நான் உங்க சார் பாய் சொன்னாலும் கோவன் வந்துச்சு கிளியப்பா இங்கே வகை வகையா சாப்பிட பார்த்தா ரொசாயினிட வீட்டு பர்த்டேக்காரிக்கு வந்து நான் என்னுடைய பிளக்கால முதல்ல விஷ் பண்ணிட்டேன். பார்த்தா பாவாவே நிக்கிறா பாருங்க, லைன்லயா நிக்கிறா. நைட்டோட நிக்கிறீர் போலடாக்க அப்படியே மடியில இருக்கு. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரொசாயினி. என்னப்பா அப்ப என்ன பின்னேரம் கேக் கட் பண்றீங்களோ? கண்டிப்பா கண்டிப்பா வருவாங்க. அப்ப பின்னேரம் கொண்டாட யாருங்க பக்க மக்களே பக்கத்துல. ஓகே, சந்தோஷம். அப்ப வடிவா சமைச்சு சாப்பிடுங்க. பின்னேரம் எத்தனை மணி கேக் கட் பண்றது? 4:30க்கு. சரி. அப்ப 4:30க்கு பாருங்க. சரி, வடிவா சாப்பிடுங்க. பாய். சரி சரி.